ஹாய், வெல்கம் டு காயத்ரி கிச்சன். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா மஷ்ரூம் புலாவ் பண்ண போகிறேன். இதை நான் வந்து சீரக சம்பா ரைஸ் 2 கப் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ரைஸை ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் தேவைக்கு ஒரு 2 ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வதக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து 2 பட்டை, 2 இல்லை 3 பட்டை போதும், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ நான் வந்து பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் வெங்காயம், லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும். இது வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த நெய்க்கு வாசனைக்கு நல்லாயிருக்கும் இந்த புலாவு. நீங்கள் பாஸ்மதி ரைஸும் செய்யலாம், ஆனால் அதோடு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு விசில் வச்சு இறக்குனா போதும். 2 கப் ரைஸ்னால் 2 கப் தண்ணி தான், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. அப்புறம் வந்து தக்காளி, மஷ்ரூம் எல்லாம் ஒன்றா போட்டுடணும். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். பச்சை மிளகாய், அப்புறம் இந்த மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துடணும். கொத்தமல்லி, அதனால இந்த பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து லெமன் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு வந்து தயிர் சேர்க்க போகிறோம். ஒரு விசில் போதும், எல்லாம் வெந்துடும். ஏற்கனவே நான் அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ தயிர் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன்லன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு இப்போ சால்ட்டு ஆட் பண்ணுவோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன் அரிசிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் இந்த ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். 1 கப் ரைஸ்னால் 1 கப் தண்ணி தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசிலில் இறக்கிடலாம். சிம்லேயே வேக வச்சுருங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ தான் மூடிட்டேன். ஆவி வந்த பிறகு விசில் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் சிம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ரெடி.
மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷும் உள்ள எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.